சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்தது, பெரிய மெயில். அதை எடுத்து படிக்கும்போது ஒரு கதை மாதிரி இருந்தது. அதில் வந்து நம்ம ஃபாலோவர் தான் அனுப்பியிருக்கிறார். அவருடைய கதை எழுதியிருந்தார். அவர் எப்படி கல்யாணம் ஆனது, அவருக்கு 2 வருடங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்தது, எல்லாமே எழுதியிருந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடைசியாக சொன்னார், அந்த குழந்தைக்கு வந்து நிறைய ஜெனட்டிக்கல் டிஸார்டர், மரபியல் சார்ந்த நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு, நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய நீங்கள் அவேர்னஸ்லாம் எழுப்புறீங்க, நிறைய விஷயங்கள் நான் சுதாரிச்சிருக்கேன், பட் இந்த விஷயத்தை தருமாறிட்டேன். என்ன போல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நெருங்கிய உறவுகளில் ரத்த சொந்தத்தில் வந்து திருமணம் செய்வதால் இந்த மாதிரி குழந்தை பிறப்புகளில் பிரச்சனை ஏற்படுது. இந்த மாதிரி சொந்தத்தில் திருமணம் செய்வதற்கு முன்னாடி மெடிக்கலில் கவுன்சில் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்படுத்தணும், இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜெனட்டிக்ஸ், மரபியல் மற்றும் இந்த இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரை சார்ந்த இந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம நிறைய அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. கன்சாங்குனிட்டி மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, பிளட் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நெருங்கிய சொந்தங்களில், ரத்த சொந்தங்களில் வந்து திருமணம் செய்கிறத சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து மாமன் மகன், அத்தை மகள், இது மாதிரிலாம் வந்து திருமணம் செய்கிறாங்க இல்லையா. இது மாதிரி இல்லாமல் முன்னொரு காலத்தில் சில அரச வழி குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை வந்து சொந்த தங்கச்சியை அண்ணனை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்குது. இன்னமும் சில இடங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கன்சாங்குனிட்டி மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற திருமணங்களால் வந்து மரபியல் சார்ந்த நிறைய நோய்கள் ஏற்படும் அப்படின்னு தொடர்ந்து வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன் இந்த மரபியல் சார்ந்த நோய்கள் இந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப்பில் திருமணம் செய்யும்போது வருது? அதுக்கு வந்து நம்ம முதல்ல குரோமோசோம்னா என்ன, டிஎன்ஏ என்ன, ஜெனட்டிக்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக தெரிஞ்சு, நம் உடல் முழுக்க கோடான கோடி செல்களால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு செல்லையும் அதோடைய மையம், நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய அதோடைய கரு, அதுக்குள்ளே வந்து குரோமோசோம்கள் இருக்கும். எவ்வளவு குரோமோசோம்கள் இருக்கும்? நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், 23 இணை, அதாவது 23 பேர்ஸ், மொத்தம் 46 குரோமோசோம்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய உடம்புல ஒரே ஒரு செல், அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா 46 இருக்கும். அந்த 46 அப்படிங்கிறது 23 பேர்ஸ். அந்த 23ல் பார்த்தீங்கன்னா என் அம்மா வழியிலேருந்து வந்த 23ம் அப்பா வழியிலேருந்து 23ம் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் அந்த 46 குரோமோசோம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 46 குரோமோசோம்களில் 23 அம்மாவிடமிருந்து வந்தது, 23 அப்பாவிடமிருந்து வந்தது. இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுத்தின பண்டிலான நூல்கண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு நூல்கண்டுலேருந்து ஒரு நூலை பிரித்து எடுத்தால் எப்படி வரும், ஒரு இழை மாதிரி. அதுபோல் இந்த குரோமோசோம்கள்லேருந்து நம்ம ஒரு இழையை பிடிச்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து டிஎன்ஏ, சுருளாக டிஎன்ஏ சுருள் மாதிரி வரும். அந்த டிஎன்ஏல க்ளோஸ்அப்பாக நம்ம உள்ளே போயிட்டு ஒரு பகுதி பார்த்தோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், அதை தான் வந்து நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜீன் அப்படிங்கிறது செட் ஆஃப் டிஎன்ஏக்களால் ஆனது. இந்த 46 குரோமோசோம்ஸில் தான் நம்ம உடல் பற்றிய எல்லா தகவல்களும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தகவல்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம உடல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கண் நிறம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட குரோமோசோமோடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஜீன் தான் என் கண் நிறத்தை நிர்ணயிக்குது. அதுபோல் எனக்கு ஒரு மரபியல் சார்ந்த நோய் இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீன் தான் இந்த நோயை வர வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் வந்து ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை வந்து டிஃபைன் பண்ணும். இந்த 46 குரோமோசோம்களையும் மொத்தம் 20,000 25,000 ஜீன்ஸ் இருக்கு. அதில் குறிப்பிட்டு இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய இந்த ஜீன் வந்து நம் கண்ணுடைய நிறத்தை நிர்ணயிக்கும், இந்த ஜீன் வந்து நம்ம முடியோடைய நிறத்தை நிர்ணயிக்கும், இந்த ஜீன் வந்து ஹார்ட்டுக்கு, இந்த ஜீன் வந்து லிவருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி இந்த ஜீன்களை நம்ம வந்து வகைப்படுத்தலாம். குறிப்பாக இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த ஜீன் தான் வந்து உங்கள் கண்ணை நிர்ணயிக்குது அப்படின்றது தான் அந்த ஜீன். ஆனால் அது கண்ணுடைய நிறம் நீளமா இல்லை ப்ரௌனா இல்லை கருப்பா அப்படின்னு நிர்ணயிக்கிறது என்னென்னா அலீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அலீல்ஸ் அப்படின்னா, அது ஜீனோடைய இன்னொரு வெர்ஷன், இன்னொரு வேரியண்ட். அந்த மாற்றம், அதில் இருக்கக்கூடிய தகவல் தான் உங்கள் கண் என்ன நிறத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். இப்போ உதாரணத்துக்கு கணவருடைய கண் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, மனைவியோட கண் வந்து நீல நிறத்தில் இருக்குது. இப்போ பிறக்க போகிற குழந்தை ப்ரௌன் கலர் கண்ணோடு பிறந்தது அப்படின்னா கணவருடைய அந்த கண்ணுக்கான ஜீன் இருக்கு இல்லையா, அதுதான் டாமினன்ட் அலீல். இதுவே மனைவியோட கண்ணுக்கான அந்த ஜீன் இருக்கு இல்லையா, அது வந்து ரெசசிவ் அலையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை குழந்தையோட கண் நீல நிறத்தில் இருந்ததுன்னா மனைவியோடைய கண் ஜீன் அந்த அலையல் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை நம்ம அப்படியே டேரெக்டாக ஃப்ளாட்டாக புரிஞ்சக்கூடாது. இதுக்கான புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஜீன்ஸை நம்ம போட்டு பார்த்தா தான் என்னவாக இருக்கும், என்ன மாதிரி காம்பினேஷன்ஸில் வரும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும். இந்த கண் உதாரணப்படியே கணவர்கிட்ட வந்து கண்ணுக்கான ஜீன் வந்து தன் தந்தையிட்டேருந்து வந்த ஜீனோ தாயிட்டிருந்து வந்த ஜீன், அதுதான் அந்த குரோமோசோம் ஜோடி. அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒன்று தாயிட்டிருந்து ஒன்று தந்தையிட்டேருந்து வந்தது. இதே போல் மனைவிக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேர், ஒன்று அம்மாட்டிருந்து ஒன்று அப்பாட்டிருந்து வந்தது. ஸோ மொத்தம் 4 இருக்குது. கணவர்கிட்ட 2, மனைவிட்ட 2 ஜீன் இருக்குது. இப்போ இவங்களோட சந்ததி அடுத்து இவங்களுடைய குழந்தைக்கு இந்த 4லிருந்து எந்த 2 போக போகுது, கணவர் அவருடைய 2லிருந்து எதை அனுப்ப போகிறார், மனைவி 2லிருந்து எதை அனுப்ப போகிறார், அப்போ குழந்தை எப்படி பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த ப்ராபபிலிட்டி தான் இந்த சார்ட்டில் பார்க்க போகிறோம்.
இந்த 3 செட் இருக்குது. அதில் முதல் செட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள காம்பினேஷன் 4 காம்பினேஷன் வந்திருக்கு. இந்த 4 காம்பினேஷனுமே கேப்ஸ் பி ஸ்மால் பி இதுதான் இருக்குது உள்ள எல்லாமே. எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் பி இருக்கோ டாமினன்ட் அலீல் இருக்கோ அங்கே எல்லாமே டாமினன்ட் மட்டும்தான் வின்னு. அப்போ தந்தையோடைய அந்த கேப்ஸ் பி ப்ரௌன் கலர் வந்து டாமினன்ட் இருக்கிறதால இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ப்ரௌன் கலர் கண்ணோட தான் பிறக்கும். அடுத்தது 2வது செட்டு பாருங்கள். இதில் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கேப்ஸ் பி ஒரு ஸ்மால் பி விச் இஸ் ஒரு டாமினன்ட் அலீல் இருக்குது, இன்னொன்று வந்து ரெசசிவ் அலீல் அவருக்கே இருக்குது. ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெசசிவ் அலீல் தான் இருக்குது. இதன்படி பார்த்தாலும் 4 காம்பினேஷன் வர தான் வாய்ப்பு இருக்குது. முதல் காம்பினேஷன் பாருங்கள் கேப்ஸ் பி ஸ்மால் பி, அதில் டாமினன்ட் ஒன்று இருக்குங்கிறதால கண்டிப்பாக அவங்க அப்பாவுடைய ப்ரௌன் கலர் கண்ணோட தான் பிறக்கும். 2வது காம்பினேஷன் பாருங்கள், அதுலேயும் கேப்ஸ் பி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அப்பாவுடைய ப்ரௌன் கலர் நிற கண் பிறக்க தான் வாய்ப்பு இருக்குது. 3வது பாருங்கள் 2 ரெசிசிவ் காம்பினேஷன் சேரும்பொழுது நீல நிற கண்களோட குழந்தை பிறக்க தான் வாய்ப்பு. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதே தான். ஸோ இந்த செகண்ட் செட் ஆஃப் தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா 50-50 சான்சஸ் வந்து இருக்குது. 3வது செட், இந்த செட்டை நல்லா கவனிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ப்ரௌன் கலர் தான். ஆனால் அவங்கக்கிட்ட ப்ளூ கலரில் அவங்க அம்மாக்கிட்ட இருந்தோ அப்பாக்கிட்ட இருந்தோ வந்த அந்த அலீல் இருக்குது. ஆனால் அது இன்ஆக்டிவாக இருக்குது, ஆக்டிவாக இல்லை. அதனால தான் இவங்க 2 பேருக்குமே ப்ரௌனில் இருந்தாலும் அவங்க தாத்தா வழியாவோ இல்லை அப்பா வழியாவோ வந்து அந்த காம்பினேஷன் அங்கேயே இருக்குது. அப்போ இந்த காம்பினேஷன் இந்த ஜோடி சேர்றாங்க அப்படின்னா என்னென்ன காம்பினேஷன் வரும்? 4 காம்பினேஷன் பாருங்கள். 2 கேப்ஸ் பி வரும்போது ஆப்வியஸாக டாமினன்ட் ப்ரௌன் கலர் தான். 2வது பார்த்தீங்கன்னா கேப்ஸ் ஸ்மால் அப்படின்னு வரும்போது கேப்ஸ் அதுதான் டாமினன்ட். இந்த 3 காம்பினேஷன் ஓகே. கடைசி 4வது காம்பினேஷன் பாருங்கள். 2 ஸ்மால் பி சேரும்பொழுது நீல நிற கண்ணோடு குழந்தை பிறக்கும். அப்பா அம்மாவுக்கு வந்து ப்ரௌன் கலர் கண், ஆனால் பிறந்த குழந்தைக்கு நீல நிற கண் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த நீல நிறத்துக்கான ஜீன் வந்து அவங்க தாத்தாட்ட இருந்தோ இல்லை அவங்களுக்கு முன்னாடியில் இருந்தோ அது கேரி ஆகிட்டே வருது. அது கேரியராக இவங்க அதை தாங்கி வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகலை. ஆனால் இவங்க குழந்தைக்கு இந்த காம்பினேஷன் சேரும்பொழுது இது வந்து ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு உதாரணத்துக்கு இதயம் வந்து நல்லா வேலை செய்யணும்னா எந்த மரபியல் கோளாறும் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஜீன் எங்கேருந்து வரணும்? அப்பா அம்மாட்டேருந்து வருது. அந்த ஜோடியிலேருந்து எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து அந்த இதயத்தை வந்து செயல்பாடை நிர்ணயிக்குது. இதில் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த கணவருக்கான இதயத்துக்கான அந்த ஜீன் இருக்கு இல்லையா, அதில் அவங்க அப்பா அவங்க அம்மாட்டேருந்து வந்ததில் ஒன்று டாமினண்ட்டாக நல்லா இருக்குது, ஆனால் ரெசசிவானதும் இருக்குது. ஆனால் அது வந்து இவருக்கு எந்த ஒரு விளைவுகளும் கொடுக்காம ஒரு கேரியராக அவர் வச்சுருப்பார் அந்த ஜீனை, ஆனால் அவருக்கு அதனால் பாதிப்பு இல்லை. இதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பா அம்மாட்டேருந்து 2 ஜீன் வந்திருக்கு. ஒன்று டாமினண்ட்டாக அதுதான் இதயத்துக்கு நல்லா இருக்குது, ஆனால் ரெசசிவான அலையிலும் இருக்குது, சைலண்ட்டாக டீஆக்டிவேட்டடாக அது ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த ஜீனை அவங்க கேரி பண்ணுறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே கேரியர். அந்த ஜீனை வந்து அழியாமல் கையில் கேரி பண்ணுறாங்க. இது அவங்க அடுத்த தலைமுறைக்கு போகுது. இப்போ இவங்க 2 பேர் மூலமாக பிறக்கும் குழந்தைக்கு இவங்க நல்ல டாமினண்ட்டான நல்ல அலையில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைக்கு இதே பிரச்சனை வராது. ஆனால் இப்போ அப்பாட்ட இருக்கக்கூடிய அன்அஃபெக்டட் அந்த ரெசசிவ் அலையிலும் அம்மாட்ட இருக்கக்கூடிய அந்த அன்அஃபெக்டட் ரெசசிவ் அலையிலும் ஒன்றா ஆயிடுச்சு, இந்த குழந்தைக்கு வந்துருச்சு அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இல்லாத இதய நோய் இந்த குழந்தைக்கு வந்திருக்கும். ஸோ இவங்க தாத்தா பாட்டிகிட்டேருந்து அந்த அலைல்ஸை வந்து கடத்திட்டு வந்து ஒரு கேரியராக தன் குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதனால தான் நம்ம ரத்த உறவில் ரொம்ப நெருங்கிய சொந்தத்தில் நம்ம திருமணம் செய்யும்பொழுது ஒரே வகையான அலைல்ஸ் வந்து தொடர்ந்து கேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ பரம்பரையாக அது என்ன ஆகும்? ஒரே உறவில் திரும்ப நம்ம கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த ஜீன்ஸ் வந்து தொடர்ந்து நமக்குள்ளேயே அந்த காம்பினேஷன்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும்பொழுது இந்த ரெசசிவ் அலைல்ஸ் அடிக்கடி ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எளிமையாக சொல்லணும்னா இப்போ உங்கள் ஊரில் வந்து சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் இந்த 4 காம்பினேஷனில் இருக்கிற சீட்டு தான் தொடர்ந்து எல்லாரும் ஷஃபில் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா வயலட்டு, பர்பிள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வேறு 4 கலரில். இதுக்கு சம்மந்தமே இல்லை. உங்களுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப கார்டாக மிக்ஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடான காம்பினேஷன் வர வாய்ப்பு உண்டு. இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் கார்டு விளையாடும்போது 2 ரெட்டு, 2 ப்ளூ, இல்லை வந்து 3 ரெட்டு இப்படிலாம் காம்பினேஷன் வந்ததுன்னா நீங்கள் அவுட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஊருக்குள்ளேயே திரும்ப கார்டை மாற்றுவீங்களா? வெளியூரில் மாற்றுவீங்களா? வெளியூர்லேருந்து வர கார்டு புது கலர்ஸில் புது காம்பினேஷன் வர்றதால ரிப்பீட்டட் ரொம்ப குறையும். ஸோ இதே போல் தான் ஜெனட்டிக்கலும் மரபு சார்ந்த நோய்களை தவிர்க்கணும்னா நம்ம ரத்த உறவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இல்லைங்க எனக்கு வேறு வழியே இல்லை, என் சொந்தத்தில் தான் திருமணம் பண்ணி ஆகணும், அது சின்ன வயசில் பேசுனது இல்லை தான் முடிவானது ஏதோ ஒன்று, நீங்கள் வந்து வேறு வழி இல்லை அப்படின்னா ப்ரீ மேரிட்டல் ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் இருக்குது. நீங்கள் திருமணத்துக்கு முன்பு இந்த மாதிரி ஜெனட்டிக் சம்மந்தமான நோய்கள் என் குழந்தைக்கு வருமா, எங்கள் 2 பேருக்குமே ஒரு வேளை ரெசசிவ் அலீல்ஸ் காம்பினேஷனாக இருந்தது அப்படின்னா வரக்கிற குழந்தைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே செக் பண்ணுறதுக்காக நிறைய இடங்களில் இந்த மாதிரி வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதில் வந்து பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாகவோ இல்லை எச்சில் வச்சோ உங்களுடைய ஜீனை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு வேளை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் ஒரு வேளை உங்கள் அம்மா அப்பா இல்லை உங்கள் தாத்தா பாட்டிகிட்டது ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கேரியராக செயல்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீனிங்ஸும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட்டோட முடிவுகள்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் மாதிரி போட்டு உங்களுக்கு திருமணமாய் குழந்தை பிறந்தால் இத்தனை சதவீதம் இந்த மாதிரி கோளாறுகள் இருக்க வாய்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்லி சில ப்ராபபிலிட்டி டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம திருமணம் பண்ணலாமா வேணாமாங்கிற டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம்.
இன்னும் ப்ரெனேட்டல் டெஸ்டிங் அப்படின்லாம் கூட இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க, கன்சீவாக இருக்காங்க அப்படின்னும்போது அந்த டைமில் வயிற்றுக்குள்ளே குழந்தை வந்து மரபியல் சார்ந்து ஏதாவது நோய் இருக்கா, ஆரோக்கியமாக இருக்காங்க அதை டெஸ்ட் பண்ண முடியும். நான் இன்வேசிவ் ப்ரெனேட்டல் டெஸ்டிங் அப்படின்லாம் கூட இருக்குது. அம்மாவுடைய ரத்தத்தின் மூலமாக குழந்தையின் டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரீ இம்ப்ளிமெண்டேஷன் ஜெனட்டிக் டயக்னஸ்டிக் அப்படின்லாம் கூட சில மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா தாயின் கருமுட்டியும் தந்தையின் விந்தணுவையும் IVF அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்முறை மூலமாக இந்த எம்ப்ரியோக்களை வந்து உருவாக்குவாங்க. அப்படி இந்த எம்ப்ரியோவை வளர்த்து அதில் மரபியல் குறைபாடு இல்லாத ஒரு எம்ப்ரியோவை எடுத்து யூட்ரஸில் பெண்ணுக்கு திரும்ப செலுத்துவாங்க. அப்போ மரபியல் கோளாறு இல்லாத இந்த புதிய கரு வந்து வயிற்றில் உண்டாகும். ஸோ எப்படி மருத்துவத்துறையில் நிறைய வழிவகைகள் வந்துருச்சு. ரத்த உறவுகளை தவிர்க்க முடியலன்னா இந்த மாதிரி ப்ரீகாஷன்ஸ், ப்ரீமேரிட்டல் ஜெனட்டிக் கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இது இப்போ நிறைய நாடுகளில் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அரபு கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓமனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 20-25 லட்சம் தான் அந்த நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. கத்தாரில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 லட்சம் மக்கள் தான் அந்த நேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. UAEயில் ஒரு 10-15 லட்சத்துக்குள்ளே தான் அவங்க தான். ஸோ இவங்க திரும்ப இவங்க ஆட்களையே திருமணம் செய்வதால் ரத்த உறவில் வந்து திரும்ப அந்த ஜெனட்டிக் நிறையா ரிப்பீட் ஆகிறதால அங்கே நிறைய ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதாக சொல்கிறேன். சிக்கிள் செல் அனிமியா, தலசோமியா இந்த மாதிரி நோய்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதால அரபு கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட 70-80% பீப்புள் வந்து இந்த கவுன்சிலிங்கை எடுத்துகிட்டு தான் அவங்க திருமணம் செய்கிறாங்க. முன்னொரு காலத்தில் இந்த விக்டோரியா ராணி காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஐரோப்பியாவில் இந்த ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மன்னர் வகைராக்கள் அரச குடும்பங்களில் ரொம்ப நெருங்கிய உறவுகள்லேயே திருமணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலியா மாதிரியான ரத்தம் சார்ந்த நிறைய குறைபாடுகள் அரசாம்சத்துக்கு இருக்கும். கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி மருத்துவத்துறை நிறைய வளர்ந்துருக்கு. மரபியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏன் நடக்குது, எப்படி நிகழுதுங்கிற அட்லீஸ்ட் அந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே 2-3 டாக்டர்ஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது போல் வேறு என்ன மருத்துவம் சார்ந்து என்ன மாதிரியான வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியோட. நன்றி.